நம்முடைய இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல தேசத்திலே சமாதானமாக நாம் வாழும்படியும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியும் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்திய நாட்டின் விடுதலை நாளை இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த நாளிலே விடுதலையை தருபவர் எங்கள் ஆண்டவர் மட்டுமே என்ற எண்ணத்தை நாங்கள் நிலைநாட்டுகின்றோம். இந்திய நாட்டின் விடுதலையை கர்த்தர் ஆண்டவருடைய பெரிய இரக்கத்தினாலே, இந்த வசனம் சொல்லுகிறது போல, உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினாலே, உம்முடைய புயத்தினாலே, உம்முடைய வலது கரத்தினாலே நீர் அருளி செய்தீர். நன்றி செலுத்துகின்றோம். இதற்காக உழைத்த தேச பக்தர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேச தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த விடுதலை நினைவு கூறும்போது இதை வெறுமனே சாதாரண விடுதலையாக நாங்கள் நினைக்காதபடி சமத்துவத்தை இது தந்திருக்கிறது, சகோதரத்துவத்தை இது தந்திருக்கிறது. இதே போன்ற அடிமைத்தனத்தை சுதந்திர நாட்டிலே நாங்கள் எந்த ரூபத்திலும் அனுபவிக்க கூடாது. எங்களை ரட்சிப்பதற்காகவும் எங்களை தப்புவிப்பதற்காகவும் எங்களுடனே கூட இருக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அந்த அருளை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமேன். சுதந்திரம் வீசிடும் வடசக்தியே
ஆகமம் 21 35 வரை. பின்பு இஸ்ரேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் தூதுவர்களை அனுப்பி, நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போக அனுமதியும், நாங்கள் வயல்வெளிகள் வழியாகவோ திராட்சை தோட்டங்கள் வழியாகவோ போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் வரை ராஜ பாதையாகவே நடந்து போவோம் என்று சொன்னார்கள். சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. சீகோன் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேலருக்கு விரோதமாக வனாந்திரத்திற்கு புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரேலரோடு யுத்தம் செய்தான். இஸ்ரேலர் அவனை பட்டய கருக்கினால் வெட்டி அர்னோன் தொடங்கி யாப்போக்கு வரையுள்ள அவனுடைய தேசத்தை அம்மோன் புத்திரரின் எல்லை வரைக்கும் கைப்பற்றினார்கள். ஏனெனில் அம்மோன் புத்திரரின் எல்லை அரணிப்பானதாய் இருந்தது. இஸ்ரேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எமோரியருடைய எல்லா பட்டணங்களிலும் எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் குடியிருந்தார்கள். எஸ்போன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் பட்டணமாய் இருந்தது. அவன் மோவாபியரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அர்னோன் வரைக்கும் இருந்த அவனுடைய தேசம் முழுவதையும் அவன் கையிலிருந்து பறித்து கொண்டான். ஆகையால் கவி கட்டுகிறவர்கள், எஸ்போனுக்கு வாருங்கள், சீகோனின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக. எஸ்போனிலிருந்து அக்கினியும் சீகோனுடைய பட்டணத்திலிருந்து ஜுவாலையும் புறப்பட்டு மோவாபில் உள்ள ஆர் என்னும் பட்டணத்தையும் அர்னோனின் மேடுகளில் உள்ள பிரபுக்களையும் பட்சித்து போட்டது. மோவாபே, உனக்கு ஐயோ! கேமோஷ் தெய்வத்தின் ஜனமே, நீ நாசமானாய். அவன் தன் குமாரரை தப்பி ஓடினவர்களாகவும் தன் குமாரத்திகளை சிறை கைதிகளாகவும் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு ஒப்பு கொடுத்தான். அவர்களை எய்து போட்டோம். எஸ்போன் பட்டணம் தீபோன் வரைக்கும் நாசமாயிற்று. மேதேபாவுக்கு சமீபமான நோப்பா பட்டணம் வரை அவர்களை பாழாக்கினோம் என்று பாடினார்கள். இஸ்ரேலர் இப்படியே எமோரியரின் தேசத்திலே குடியிருந்தார்கள். பின்பு மோசே யாசேர் பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினார். அவர்கள் அதை சேர்ந்த கிராமங்களை கைப்பற்றி அங்கே இருந்த எமோரியரை துரத்தி விட்டார்கள். பின்பு அவர்கள் திரும்பி பாசானுக்கு செல்லும் வழியாய் போனார்கள். அப்பொழுது பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சகல ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யும்படி எத்ரேயிக்கு புறப்பட்டு வந்தான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எஸ்போனிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார். அப்படியே ஒருவரும் உயிருடன் இராதபடி அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டி போட்டு அவன் தேசத்தை கைப்பற்றினார்கள் என்பவைகளை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகின்றோம்.
கர்த்தர் நமக்கு இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாக தந்திருக்கிறார். வாழ்க்கையின் சுவாரஸ்யம் விடுதலையில் தான் அமைந்திருக்கிறது. விடுதலை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், சுதந்திரம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்வதற்கே பிடிக்காது. ஆகவே வாழ்க்கையின் சுவாரஸ்யமே விடுதலையிலே, சுதந்திரத்திலே தான் அமைந்திருக்கிறது. வாழ வேண்டும் என்கிற ஆசையே சுதந்திரத்திலே தான் நமக்கு கிடைக்கிறது. அடிமைப்பட்டிருக்கிற யாருமே வாழ்க்கையை கொண்டாட முடியாது. அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழுபவர்கள் வாழ்க்கையை குறித்து என்ன சொல்வார்கள் என்பதற்கு சில அழகான வரிகளை சொல்லுகின்றார்கள். ரொம்ப அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு சங்கடத்தோடு இருப்பவர்கள் வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது, இந்த வாழ்க்கை ஒரு சவால், எப்படியாகிலும் இதை சந்திப்போம். இந்த வாழ்க்கை ஒரு சாகசம், துணிந்து நிற்போம். இந்த வாழ்க்கை ஒரு சோகம், எதிர்கொள்ளுவோம். இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம், போராடுவோம். இந்த வாழ்க்கை ஒரு புதிர், விடுவிப்போம் என்று சொல்வார்களாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியரிடமிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். இதுதான் எங்களுடைய கடைசி கஷ்டப்பாடு, நாங்கள் விடுதலை பெற்றுவிட்டோம், இதுதான் எங்களுக்கு விடுதலை என்று சொல்ல முடியாதபடி, கொண்டாட முடியாதபடி பல எதிரிகளை சந்திக்கின்றார்கள். பல எதிரிகளை உடனே சந்திக்கின்றார்கள். ஆகவே உலகத்திலேயே அநேக விடுதலை திருநாட்களை கொண்டாட தகுதி பெற்றவர்கள் யார் தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான். எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே இன்னொரு அடிமைத்தனத்தை அவர்கள் சந்திக்கின்றார்கள். ஆகவே எகிப்தின் அடிமைத்தனம்தான் எங்களுடைய இறுதி அடிமைத்தனம் என்று சொல்ல முடியாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு போன ஜனம். அப்படிப்பட்ட ஜனம் இந்த நிறைய அடுக்கடுக்கான விடுதலையை சந்தித்த போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்களாம். வாழ்க்கை ஒரு அன்பு, அதை அனுபவிப்போம். வாழ்க்கை ஒரு அழகு, அதை அதிசயிப்போம். வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்துவோம். வாழ்க்கை ஒரு வெகுமதி, அதை ஏற்போம் என்று எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை. கடினமான எதிரிகளை சந்தித்து சந்தித்து ரொம்பவும் சோர்ந்து போனார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் ரொம்ப சோர்ந்து போகிறார்களோ அப்பொழுது எப்போதும் தலைமுறை தலைமுறையாக சொல்லுகிற முக்கியமான ஒரு வசனம் உண்டு. அந்த வசனம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொன்னார், எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. எமோரியரை அவர்கள் சந்திக்கும் முன்பாகவே இதை ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஏன் எமோரியர் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டார்கள் என்றால், அவர்கள் எதிர்கொண்ட எதிரிகளிலேயே கொஞ்சம் கூட ஈரத்தன்மை, கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவர்கள் எமோரியர்கள். ஆகவே எமோரியர்களை அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற எல்லா எதிரிகளுக்கும் உதாரணமான பொது சொல்லாக ஆண்டவர் இதை சொன்னார். எகிப்தியரிடம் கூட கொஞ்சம் இரக்கம் உண்டு, ஆனால் எமோரியரிடம் இரக்கமே கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளிவந்த பிறகு 2 அடிமைத்தனங்களை அவர்கள் எதிர்கொண்டதையும் அதன் பின் அவர்கள் பாடின விடுதலை பாட்டையும் நாம் தியானிக்க போகின்றோம். எகிப்திலிருந்து வெளிவந்த பிறகு 2 அடிமைத்தனங்களை எதிர்கொள்ளுகின்றார்கள். அந்த அடிமைத்தனங்கள் எப்படிப்பட்டது என்பதையும், அந்த அடிமைத்தனத்திற்கு பிறகு அவர்கள் பாடின விடுதலை பாட்டையும் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது சீகோன் முறை அடிமைத்தனம். சீகோன் முறை அடிமைத்தனம். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு இஸ்ரவேலர்
எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் தூதுவர்களை அனுப்பி, நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போக அனுமதியும். நாங்கள் வயல்வெளிகள் வழியாகவோ திராட்சை தோட்டங்கள் வழியாகவோ போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் வரை ராஜ பாதையாகவே நடந்து போவோம் என்று சொன்னார்கள். எமோரியரின் ராஜா பெயர் சீகோன். அந்த ராஜாவினிடத்திலே தூதுவர்களை அனுப்பி, ஸ்தானாதிபதிகளை அனுப்பி ரொம்ப சமாதானமாகத்தான் பேசுகிறார்கள். ரொம்ப சமாதானமாகத்தான் பேசுகிறார்கள். அந்த வரிகளை தான் நான் உங்களுக்கு வாசித்தேன். நாங்கள் பெரும் கூட்டமாக இருக்கிறபடியினாலே இந்த திராட்சை தோட்டம் வழியாக நாங்கள் போனால் உங்கள் திராட்சை தோட்டங்கள் சேதமாகிவிடும். ஆகவே நாங்கள் திராட்சை தோட்டங்கள் வழியாக நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் கடந்து போகின்ற போது எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, உங்கள் கிணற்றில் உள்ள தண்ணீரை நாங்கள் குடிக்க மாட்டோம். ஏனென்றால் உங்களுக்கே அது போதாமல் ஆகிவிடும். நாங்கள் பெரும் கூட்டம் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் உங்கள் கிணற்றின் தண்ணீரையும் எவ்வளவு தாகம் எடுத்தாலும் நாங்கள் குடிக்க மாட்டோம். மூன்றாவது, நாங்கள் பெருவழியாகவே நடந்து செல்வோம். பெருவழியாகவே நடந்து செல்வோம். ஒருவேளை அது ரொம்ப நேரம் எடுக்கலாம், ரொம்ப டைம் எடுக்கலாம். ஆனாலும் நாங்கள் உங்கள் நாட்டிலே இருக்கிற ஊர்களின் வழியாக, அது குறுக்கு பாதையாக இருந்தாலும் அந்த வழியாக நாங்கள் போக மாட்டோம். ஆகவே எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று ரொம்ப தாழ்மையாக சொல்லி அனுப்புகிறார்கள். தாழ்மையாக பேசினால் கண்டிப்பாக இரக்கம் வந்துவிடும். ஆனால் சீகோனுக்கு என்ன வரவில்லை? இரக்கம் வரவில்லை. இரக்கமே வரவில்லை. சீகோன் என்ற பெயரின் பொருள் என்ன தெரியுமா? புயல் போன்று அழிப்பவன், அடித்து தள்ளுபவன், வேரோடு பிடுங்குபவன். இதுதான் சீகோன் என்ற பெயரினுடைய அர்த்தம். புயல் போன்று அழிப்பவன், அடித்து தள்ளுபவன், வேரோடு பிடுங்குபவன். இஸ்ரவேலரை கொல்லும்படி சீகோன் புயலாக புறப்பட்டு வருகின்றான். புயலாக புறப்பட்டு வருகின்றான். இந்த போரிலே சிலர் பயங்கரமாக சத்தம் எழுப்பி வருவார்கள். பயங்கர சத்தம் எழுப்பி வருவார்கள். சண்டையிலே சிலரை பார்த்தால் தெரியும், பயங்கரமாக சத்தம் எழுப்பி வருவார்கள். அந்த பயங்கரமான சத்தம் கேட்கும் போது எதிர்வினை ஆற்ற முடியாமல் எதிரிலே நிற்பவர்கள் அப்படி ஸ்தம்பித்து விடுவார்கள், திகைத்து போய் நின்று விடுவார்கள். அப்படிதான் சீகோன் வருகிறான். டேய் ஏய், இதுதான் சீகோன் அவனுடைய மக்கள் எழுப்பிய சத்தம். என்ன துணிச்சல், யாரை கேட்டு இங்கே வந்தீர்கள்? ஏய், அந்த சத்தம் எழுப்பி தன் ஆட்களோடு வருகிறான். வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சீகோன் தன் படை வீரரை மட்டும் கூட்டிக் கொண்டு வரவில்லை. 23ஆம் வசனம் சொல்லுகிறது, சீகோன் தன்னுடைய மக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வருகின்றான். சீகோன் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேலருக்கு விரோதமாக வனாந்திரத்திற்கு புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரேலரோடு யுத்தம் பண்ணினான். ரொம்ப சத்தம் எழுப்பி வந்தவுடனே பெண்கள் பயந்து விட்டார்கள், சின்ன பிள்ளைகள் பயந்து விட்டார்கள். அவ்வளவு பயங்கர சத்தம் எழுப்பி சீகோனும் அவனுடைய மக்களும் வருகின்றார்கள். படை வீரர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் வருகின்றார்கள். சீட்டா என்று அழைக்கப்படுகின்ற சிறுத்தைகள் ரொம்ப வேகமானவை. சில வினாடிகளிலேயே அவைகளால் ஓரிடத்தை எட்டிவிட முடியும். இந்த சீகோனும் சிறுத்தையாக, சீட்டாவாக பாய்ந்து வருகின்றான். ஆனால் இந்த சீட்டாவின் வேகம் எவ்வளவு நேரம் தெரியுமா? 20 to 30 வினாடிகள் மட்டும்தான் அதனுடைய வேகம். அதன் பிறகு அது சோர்ந்து போய்விடும். ஏனென்றால் ஏற்கனவே அவ்வளவு வேகமாக ஓடியதனாலே அதனுடைய வெப்பநிலை ரொம்ப உயர்ந்து இருந்திருக்கும். அதற்கு மேல் ஓடினால் அதனுடைய உயிருக்கே ஆபத்தாகிவிடும். இந்த சீகோனும் தன்னுடைய பலத்தை எல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராக ஆக்ரோஷ சத்தம் எழுப்பும்படி வந்தான்.
அந்த சத்தத்திலேயே அவனும் அவன் ஆட்களும் சீக்கிரம் சோர்ந்து போனார்கள். போர் செய்யாமலே, போரிலே காட்ட வேண்டிய ஆக்ரோஷத்தை இந்த சத்தம் எழுப்புவதிலே காட்டினபடியினாலே சீகோனும் அவனுடைய ஆட்களும் சோர்ந்து போகின்றார்கள். இஸ்ரவேலர் ஆண்டவர் அளித்த தைரியத்தினாலே அந்த சீகோனையும் அவன் ஆட்களையும் வென்று விடுகிறார்கள். இத்தனைக்கும் இஸ்ரவேலர்கள் எந்த போர் பயிற்சியும் செய்யாதவர்கள். எகிப்திலிருந்து வந்த உடனே அவர்கள் சந்திக்கின்ற எதிரி சீகோன். எகிப்திலே அவர்கள் வேலை மட்டும்தான் பார்க்க முடியும், அவர்களால் எந்த போர் பயிற்சியும் கிடையாது. அப்படி ஒரு சாதாரண மக்கள் சீகோனுக்கு முன்பாக நிற்கும்படி எந்த பலமும் இல்லாத மக்கள், அந்த மக்கள் இஸ்ரவேலரின் கடவுள் வழங்கிய பலத்தினாலே அவர்கள் வென்று விடுகின்றார்கள். பெரும்பாலான அடிமைத்தனம் எப்படிதான் நடக்கிறது தெரியுமா? சீகோனின் அடிமைத்தன முறையிலே தான் நடக்கிறது. அலுவலகங்களிலே நீங்கள் பாருங்கள், சில கூட்டங்களிலே பாருங்கள், ஏய் என்று சத்தம் எழுப்புவார்கள், ஓ என்று சத்தம் எழுப்புவார்கள், கூச்சலிடுவார்கள். அவர்களை பார்த்து அடங்கி ஒடுங்கி அடிமைப்படுபவர்கள் ஏராளம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது, இந்த சத்தம் எழுப்புபவர்களை கண்டு நீ பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. சங்கீதத்திலே 29ஆம் சங்கீதம் இந்த அடிப்படையிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவபுத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளையும் பிளந்துவிடும், அவருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர செய்யும். அந்த சத்தத்தை நீங்கள் நம்பியிருங்கள், மற்றபடி வேறு எந்த சத்தத்தையும் நீங்கள் கண்டு பயப்பட வேண்டியதில்லை. அந்த 29ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும், அது அந்த அர்த்தத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கூச்சல்களுக்கு, சத்தங்களுக்கு பயப்படாமல் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சீகோன் முறை அடிமைத்தனத்தை நாம் அறிந்து அதற்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும், தைரியமாக விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன அடிமைத்தனம்? ஓக் முறை அடிமைத்தனம். ஓக், எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பின்பு அவர்கள் திரும்பி பாசானுக்கு செல்லும் வழியாய் போனார்கள். அப்பொழுது பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சகல ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யும்படி எத்திரேயிக்கு புறப்பட்டு வந்தான். அப்போ முதல் அடிமைத்தனம் சீகோனின் அடிமைத்தனம். அவன் சத்தம் எழுப்பி அவன் அடிமைத்தனம் செய்ய வந்தான். இங்கே எமோரியரின் ராஜாவாகிய ஓக் அதை விட வித்தியாசமாக அவன் அடிமைப்படுத்துகின்றான். அது கொஞ்சம் கூட வித்தியாசமானது. இந்த பாசான் நாடு இருக்கிறதே, பாசான் நாடு ரொம்ப உயர்ந்த ஜனங்கள் உள்ள நாடு, ரொம்ப உயரமான மக்கள், ரொம்ப நெட்டையான மக்கள் வாழ்ந்த ஒரு நாடு. பாசான் நாட்டிலே உயரமான வட்ட வடிவமான உருண்டு திரண்ட ஓக் மரங்கள் உண்டு. ஓக் மரங்கள். இந்த ஓக் என்ற ராஜாவும் அப்படிதான். ஓக் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ராட்சசன், நீண்ட கழுத்தை உடையவன், அவனுடைய கழுத்து நீண்டிருக்கும். அதே போலதான் இந்த ஓக் ராஜாவும் அவன் மக்களும் ரொம்ப உயரமானவர்களாக இருந்தார்கள். இந்த ஓக் ராஜாவின் படுக்கை மட்டுமே 13.5 அடி நீளமானது என்று சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு ஓக் ராஜாவினுடைய படுக்கை இருந்தது என்று சொன்னால் அவன் எவ்வளவு உயரமானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவன் ரொம்ப உயரமானவன். உயரமான பாசானின் ராஜாவும் அவன் வீரர்களும் தங்களுடைய உயரத்தை காட்டி இஸ்ரவேல் மக்களை பயப்படுத்தினார்கள். அவர்கள் வந்து நின்றாலே போதும், ரொம்ப பயம் வந்துவிடும். பாசானின் உயரமான மக்களை குறித்து அறிந்து கொண்ட இஸ்ரவேலின் பெண்கள் என்ன செய்தார்களாம் தெரியுமா? நீங்க யுத்தத்துக்கு போக வேண்டாம். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கணவர்களிடம், தங்கள் சகோதரர்களிடம், தங்கள் தந்தையரிடம்
என்ன சொன்னார்களாம்? பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. என்ன நெட்டையாக இருக்கிறார்கள், என்ன உயரமாக இருக்கிறார்கள், இவர்களை எதிர்த்து நீங்கள் யுத்தத்திற்கு போக வேண்டாம், கஷ்டம் என்று அவர்களை தடுத்ததாக வரலாறு சொல்லுகின்றது. இந்த பாசானின் மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்க உயரத்தை பார்த்து உங்களுக்கு பயம் வரலையா? எங்களுக்கு ஆயுதமே தேவையில்லை, கையால ஒரு அடி அடிச்சா போதும், நீங்க எல்லாரும் எலும்பு நொறுங்கி போய்விடுவீர்கள். ஓக் முறையிலே சிலர் பலரை தங்கள் உருவத்தை காட்டி அடிமைப்படுத்துவது உண்டு. ஆனா உன்னதமானவராகிய கடவுளை விட உயரத்தில் யாரும் பெரியவர்கள் கிடையாது. அவர் உன்னதமானவர் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் உன்னதமானவர், எல்லாவற்றிலும் உயரமானவர். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே யாரும் உயரத்தை காட்டி நம்மை அடிமைப்படுத்தி விட முடியாதபடி உன்னதமானவருக்கு முன்பாக நாம் தைரியமாக இருக்க வேண்டும். அவரை போல அறிவில் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது, அவரை போல குணத்தில் யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது. இஸ்ரவேலர் பாசானின் ராஜா ஓக்கை இப்படிப்பட்ட விசுவாசத்தினாலே வென்றார்கள். நாமும் இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் நமக்கும் வரும். அதையெல்லாம் பார்க்கும்போது பயந்து போகக்கூடாது. இஸ்ரவேலருடைய விடுதலை பாட்டு என்று 2 சங்கீதங்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று 135ஆம் சங்கீதம், இன்னொன்று 136ஆம் சங்கீதம். ரெண்டுமே அவர்கள் பெற்ற முதல் விடுதலையை மையப்படுத்தி எழுதப்பட்ட விடுதலை பாட்டு. 135ஆம் சங்கீதத்திலே பாருங்கள், அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிராகாரங்களிலும் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, அவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. அதன் பிறகு பாருங்கள், பின்னாலே 8ஆம் வசனத்திலே, எகிப்திலே மனிதருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகங்களின் தலையீற்றுக்களையும் அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவிலும் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அதன் பின் 11ஆம் வசனத்தை பாருங்கள், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது, கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். இப்படி அந்த விடுதலையின் கீதம் போகின்றது. அதே போல 136ஆம் சங்கீதத்திலே பாருங்கள், அந்த சங்கீதத்திலேயும் 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் தெரியும், இதே விடுதலையின் வரிகள் அங்கே பாடப்படுகின்றது. பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி அந்த விடுதலையின் பாட்டு இப்படிப்பட்ட பாட்டாக இருந்தது. நம்முடைய நாட்டின் தேசிய கீதத்தை எழுதியவர் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். இது எழுதும்போது அவருக்கு தெரியாது இது தேசிய கீதமாகும் என்று தெரியாது. அவரும் நம்முடைய நாடு சுதந்திரம் அடையும் முன்பே, அதாவது 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவர் மரித்து போகின்றார். இன்றைக்கு அவர் எழுதிய தேசிய கீதம் நம்முடைய நாட்டின் தேசிய கீதமாகவும், அவர் எழுதிய இன்னொரு பாடல் பங்களாதேஷின் தேசிய கீதமாகவும் இருக்கிறது. நான் சொன்னது போல சில நாட்டு தேசிய கீதம் அந்த மக்கள் அனுபவித்த அடிமைத்தனத்தையும் அதிலிருந்து அவர்கள் பெற்ற விடுதலையையும் சொல்லுகிற ஒரு விடுதலை பாட்டாக இருக்கும். நம்முடைய நாட்டு தேசிய கீதம் அப்படி அல்ல, அது நம்முடைய நாட்டின் அழகை வர்ணிக்கிற ஒரு தேசிய கீதம். இந்திய நாடு இப்படிப்பட்டது என்று அழகை வர்ணிக்கிற ஒரு பாட்டு. ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய தேசிய பாட்டை நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய விடுதலை பாட்டுகள் எல்லாமே அடிமைத்தனத்தின் துயரங்களையும்
அதிலிருந்து கர்த்தர் கொடுத்த விடுதலையையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற பாடல். அந்த 2 பாடல்களையும் தான் 135, 136 சங்கீதங்களிலே வாசிக்கின்றோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்னவென்றால் 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்ம ரொம்ப தாழ்ந்து போயிருந்தோம், நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆகவே இந்த விடுதலை நாளிலே நம்முடைய தாழ்விலே, நம்முடைய முன்னோர்களின் தாழ்விலே நம்ம நினைத்தவரை துதித்து நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். நம்முடைய நாடு இன்னும் நீண்ட காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் சாட்சியாக நாட்டு மக்களோடு நாமும் வாழும்படி நமக்கு ஒரு அருள் கிடைக்கட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்த காலை வேளையிலே அடிமைத்தனத்தின் வகைகளை நாங்கள் சிந்தித்தோம். கர்த்தாவே, எல்லாரும் விடுதலை பெற்று வாழ வேண்டும். நாங்களும் யாரையும் சீகோனை போல அடிமைப்படுத்தக்கூடாது, ஓக்கை போல அடிமைப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு அதுதான் உலகமெங்கும் நடக்கிறது. கடுமையான சத்தம் எழுப்பி எல்லாரையும் பயமுறுத்தி ஸ்தம்பிக்க செய்து சீகோனின் முறை அடிமைத்தனம் நடக்கிற போது, நாங்களும் அப்படிப்பட்ட அடிமைத்தனங்களை சந்திக்கும் போது கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது என்ற எண்ணத்தோடு தைரியமாக நாங்கள் நிற்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு அந்த அருளை புரியும்படி வேண்டிக் கொள்கிறோம். உருவத்தை காட்டி அடிமைப்படுத்தின ஓக்கை போல உருவத்தை காட்டி அடிமைப்படுத்துகின்றவர்கள் ஏராளம். நாங்கள் ஒருபோதும் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை செய்பவர்களை கண்டு பயப்படாமல் இருக்க வேண்டும். எங்களுடைய விடுதலை பாட்டு, ஆண்டவரே, பல கொடுமைகள் கஷ்டங்களை நினைவு கூறுகிற பாட்டு. ஆண்டவரே, அந்த பாட்டிலே நாங்கள் ஒருபோதும் எங்கள் எதிரிகளை சபிக்க கூடாது. இஸ்ரவேல் மக்கள் அப்படி செய்யவில்லை. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் அவர், அவருக்கே துதி என்று வாழ்ந்தார்கள். அதுபோல நாங்கள் வாழும்படி கர்த்தர் எங்களை விசேஷமாக மீட்க வேண்டும். நாங்கள் மனிதரிடத்திலே படுகின்ற அடிமைத்தனத்தை பற்றி மட்டும் நாங்கள் சிந்திக்கின்றோம். பிசாசின் அடிமைத்தனம் அதைவிட கொடூரமானது. எங்களை அடிமைப்படுத்துவது, எங்களுக்கே தெரியாதபடி அவன் அடிமைப்படுத்துவான். கோபத்திற்கும் பாவத்திற்கும் அவன் அடிமைப்படுத்தி எங்களை தன்னுடைய கருவியாக அவன் பயன்படுத்தக்கூடாது. விழிப்பாக நாங்கள் இருந்து எங்களை காத்து கொள்ள உதவி செய்வீராக. பெரிய மீட்பே பிசாசினிடமிருந்து மீட்ட அந்த மீட்பு தான். அதை கர்த்தர் மட்டுமே செய்ய முடியும். அதற்காக நாங்கள் எப்பொழுதும் உம்மிடத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்துவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். பிசாசினின்று மாந்தரை மீட்டோரை போற்றுங்கள். ஓப்பற்ற நேசர் அவரை நீர் வாழ்க 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 என்னுங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றுமான சதா காலமும் தங்கியிருப்பதாக.